இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இந்த மாதத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு உள்ளேயா வெளியேயா. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக காரியங்களை கொடுத்துருக்கார். அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்தி அங்கே அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். ஆனால் ஆதாமோ அங்கே அந்த தோட்டத்திலே அவன் ஒளிந்து கொள்கிறான். எதன் நிமித்தம்? அவன் செய்த பாவத்தின் நிமித்தம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 3:8 பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தராகிய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பகலிலே குளிர்ச்சியான நேரத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? தோட்டத்திற்கு உள்ளேயா வெளியேயா? இன்றைக்கு ஆதாமிடம் கேட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்கிறார், நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது நாம் அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சில நேரங்களில் நம்ம ஆலயத்தில் இருப்போம், இல்லை வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கலாம், ஆராதனையில் இருக்கலாம். ஆனால் நம் இருதயம் எங்கே இருக்கிறது? அங்கே சொல்லப்பட்டிருக்க 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்போ கர்த்தர் இருதயத்தை சோதித்தருகிற தேவன். இன்றைக்கு ஆதாமிடம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், இந்த கேள்வி எப்படிப்பட்டதான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நாம் சற்று யோசித்து பார்த்தால் அவன் பாவத்தை சுட்டி காட்டுவதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. ஆதாமின் ஆவிக்குரிய நிலை, ஆண்டவரோடு உறவாடுதல் எப்படி இருக்கிறது, தேவ சத்தத்தை அவன் கேட்க மறுத்த சூழல், ஆண்டவர் அதை பார்க்கிறார். எதற்காக அழைக்கிறார்? அவனை மீட்டெடுக்க, அவனுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் வருவதற்காகவே ஆதாமை ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அழைக்கிறார். அவனுடைய சத்தத்தை கேட்டு அதை கேட்காதபடி விலகி ஓடுகின்ற நிலை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரங்களில் தேவ சத்தத்துக்கு விலகி ஓடுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார், ஆதாமை பார்த்து கேட்டது போல நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது அவருடைய சத்தத்துக்கு நாம் எவ்வளவு செவி கொடுக்கிறோம், நம்மளுடைய தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம், தேவ சத்தத்தை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறார். சில நேரம் பாவ பிடியில சிக்கிட்டு பாவத்துல இருந்து அதுலேருந்து வெளிவர முடியாத ஜனங்கள், இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாவத்தின் பிடியில் சிக்கியிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பாவம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையே கொண்டு வருகிறது. பிரிவு, மிகப்பெரிய பிரிவு. ஆதாம் ஏவாளுக்கும் கர்த்தர் ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை கையில் கொடுத்து பாருங்க, அவர்கள் நட்டாத மரம் செடி பாருங்க, அதன் பழங்கள் எவ்வளவு மேன்மையான காரியம். அவர்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு எந்த ஒரு பாடுகளும் படாதபடிக்கு அவர்கள் அந்த தோட்டத்திலே ரொம்ப அழகாக சந்தோஷமாக இன்பமாக இருந்த ஒரு சூழல். ஆனால் கர்த்தர் அந்த தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியேற்றின பின்பு அவர்கள் வாழ்க்கை மாறியது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேர்வை சிந்தி அவர்கள் அந்த நிலத்தின் பலனை அவர்கள் பெறுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். பாடுகள், அவர்கள் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொல்லி அவர் அந்த
ஏவாளுக்கு அவர் சபிக்கிறார். அப்போ அவ்வளோ பாடுகள் பட்டு அவர்கள் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எவ்வளவேனும் இருக்கிறோம், உள்ளே வெளியே இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் அழைக்கிறார். ஆதாமை பார்த்து கேட்டது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறார்? ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆதாமும் ஏவாளும் அதை தவறிவிட்டார்கள். அவர்கள் ஒரே ஒரு கட்டளை தான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. ஆனால் அவர்கள் கீழ்ப்படிய மறந்து அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு விலகி ஓடி சென்றது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே பாருங்க அநேக பாடுகளை பட்டு பாருங்க கீழ்ப்படியாதது நிமித்தம் பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. இன்னைக்கு அந்த பாவம் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆதாமை போல நாமும் கூட ஆண்டவர் சன்னதியை விட்டு விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் ஒருவேளை தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாவத்துல சிக்கி கொண்டு இருக்கலாம். அங்கே வேதம் சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எவ்வளவேன்னு இருக்கோம், உள்ளே இருக்கோமா? ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அவனுடைய சத்தத்தை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவ்வளோ அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அப்படி சந்தோஷமா இருக்கிறோமா? இல்லைன்னா வெளியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராதபடிக்கு, ஆண்டவர் சத்தத்தை அறியாதபடிக்கு, கேட்காதபடிக்கு, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போய் வெளியே இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆதாம் பயந்து ஓடுனான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியா மறந்துட்டான், செய்த தப்புக்கு மனமாற்றம் அவனுக்கு வரல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, இசப்பா நாங்கள் தெரியாம ஏதோ தவறு செய்துட்டோம், அதம்ம போல உங்களுடைய சொல்லுக்கு வார்த்தைக்கு சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க மறந்துட்டோம் ஆண்டு. இன்னைக்கு கேட்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க சப்பா. நாங்களும் கூட சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதபடி, சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடி, அதாம் ஏவாளை போல நாங்கள் சப்பா பாவத்தின் பிடியில இச்சைக்கு இடம் கொடுத்து சப்பா மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில ஒருவேளை நாங்கள் உண்மை மறந்த நாட்கள் உண்டு, உண்மை விட்டு ஓடின காலங்கள் உண்டு. அதெல்லாம் சப்பா ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ந்து பிறகு நீங்க கிருபை தாங்க சப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளாக செல்லட்டும்ப்பா. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்க கிருபை தான். துதிகான மகிமை கேரடிக்கிறோம் மீப்பர் முழக்கை கிருப்பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை மகிமை